உங்களோட ஆன்சஸ்டர் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ உங்களோட டேரோ கார்ட்ஸில் உங்களுக்கு என்ன செய்தி வருதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்திருக்க ஏஞ்சல் கார்ட்ஸ் லுக் இன் அ பாக், ஷைன் ஃப்ரம் வித்தின், கம் டுகெதர். தென் பாட்டம் ஆஃப் த டெக்கில் டெஃபினேஷன் கார்டு வந்திருக்காங்க. ஸோ டேரோ கார்ட்ஸில் பார்க்கலாம். கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ், ஹேரோஃபென்ட், தென் 6 ஆஃப் கப்ஸ் வந்திருக்காங்க. பாட்டம் ஆஃப் த டெக் டெவில் கார்டு. ஸோ வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். என்ன ரீடிங்கில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பார்த்துட்ருக்க நிறையா பேர்த்துக்கு வந்து இன்ட்யூஷன் வந்து ஒர்க் ஆகக்கூடிய பர்சன். பார்த்துட்ருக்கவங்க டேரோ கார்ட் ரீடராக கூட இருக்கலாம், இல்லாட்டி அஸ்ட்ரோ தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லை ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் போகணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்க பர்சனாக கூட இருக்கலாம். உங்களோட இன்ட்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகிற டைம் இது. ஸோ உங்களோட இன்ட்யூஷனையும் ஸ்பிரிச்சுவல் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருது. ஆல்ரெடி ஏஞ்சல் கார்ட் ஷார்ட் ரைடிங்கில் வந்துட்டு வந்திருந்து ஷைன் ஃப்ரம் வித்தின் அப்படிங்கிற கார்டும். ஸோ உங்களுக்கான ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஆன்சர் தேடிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு புக்கில் உங்களுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும், இல்லாட்டி நீங்கள் எங்கேயோ ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அந்த ஒரு சில வேர்ட்ஸ்லேருந்து உங்களுக்கான கேள்விக்கான ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் உங்களோட கனவில் வந்துட்டு உங்களோட முன்னோர்கள் வந்து வரலாங்க. இறந்து போனவர்கள் பேர் ரொம்ப ஒரு பெரியவங்க பார்க்குறீங்கன்னா அவங்களோட அம்மா அப்பா அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை பாட்டி தாத்தா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் நெருக்கமானவர்களாக இருக்கும். அவங்க வந்து வரலாம். உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு அப்யூசிவ் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு உங்களோட இன்னர் சைல்டு. அதனால் இப்போ உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குதுங்க. யாரையாவது நம்பலாமா வேணாமா அப்படின்னு உங்களுக்கு சம்திங் வந்து வெளிப்படையாக பேசணும் அப்படிங்கிறது இருக்குது. பட் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியலை. ஸோ யாராவது வந்து உங்கள்கிட்ட வராங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள வந்து நம்பி சொல்லலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் கூட செக்கப் பண்ணிக்கோங்க. சைக்காலஜி டாக்டர் கூட பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கான இதை வந்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம். அப்படியும் உங்களுக்கு எங்கேயுமே போக விருப்பம் இல்லாட்டி ஒரு நோட் எடுத்து நீங்கள் வந்துட்டு ஒரு ஜேர்னல் மாதிரி எழுதுங்க. எழுதும்போது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா கால் பண்ணி ஜஸ்ட் பேசுங்க. பேசினாவே பேச நிறையா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு யூனிவர்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கிராப் பண்ண மாட்டேங்கிறீங்க, பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ கிராப் பண்ணிக்கோங்க, பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஷைன் பண்ணுற டைம். ஸோ வெரிஸ்லாம் கேரி பண்ணுறது டைம் கிடையாது. ஸோ நீங்கள் ஷைன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜாப் வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு வேலை வந்து ஏதோ ஒரு வேலையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் வந்து வெயிட்டிங்கில் தான் இருக்குது. உங்களோட ஏஞ்சல்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் முன்னோர்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து செஞ்சு தரக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் அண்ட் ஹெல்ப் வந்து ரெண்டுமே கிடைக்கும். உங்களுக்கு வந்து இன்பர்சனாக யாராவது தேவைப்பட்டாங்க ஹெல்ப்புக்கு அப்படின்னா ஹெல்ப் வந்து கேளுங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரே டைமில் அந்த வேலையை செய்து முடிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப
நாலேஜ் நிறைஞ்ச பர்சனாக இருக்கீங்க. எது நல்லது எது கெட்டது வாழ்க்கைக்கான எல்லா பாடங்களும் உங்களுக்கே தெரியும். ஒரு உங்களோட ஸ்டார்ட் வந்து எப்படி இருந்திருக்குன்னா, எதுவுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களோட பிஸ்னஸோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறதோ அதில் வந்துட்டு ஒரு அளவுக்கு நல்ல நிலமையில் இருக்க மாதிரி இருக்கீங்க. உங்களோட நாலேஜ் வந்துட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. சயின்ஸில் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கீங்க. எதை கொடுத்தாலும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணி அதை முடிச்சு காட்டக்கூடிய பர்சன். நீங்கள் வந்து இதை இப்படி தான் ஃபாலோ பண்ணணுன்னா அதை அப்படி தான் ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு ட்ரெடிஷனாக எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை அந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சன். உங்களை வந்து நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட இருந்து நாலேஜ் கெயின் பண்ணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அது வந்து சீக்கிரமாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து தகுதியானவர்களுக்கு மட்டுமே உங்களோட நாலேஜை தருவீங்க. அவங்கள சோதித்து பார்த்துட்டு தான் அவங்களுக்கான எல்லா இதையும் சொல்லி தருவீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன். ஏதாவது படிக்கணும் புதுசாக அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா இட் இஸ் அ குட் டைம் டு ஸ்டார்ட்டுங்க. உங்களால் சூப்பராக கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் உங்கள்கிட்ட சூப்பராக இருக்குது. உங்களோட மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸையும் நீங்கள் ரொம்ப அழகாக வளர்த்துருக்கீங்க. ஸோ எல்லாமே வந்து நல்லா இருக்குது. இந்த கார்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கு. ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் அடிக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது ஹேபிட் இருந்துச்சுன்னா, நாட் ஒன்லி என்ன சொல்கிறது, ஒரு ஃபோனை வந்து நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறது கூட ஒரு விதமான அடிக்ஷன் தான். ஒரு நபரை நம்ம சார்ந்திருக்கிறதும் கொஞ்சம் ஒரு விதமான அடிக்ஷன் தான். நாட் ஒன்லி ட்ரிங்கிங் ஹேபிட், ஸ்மோக்கிங் ஹேபிட் மட்டும் இல்லை. ஸோ இதில் ஏதாவது இருக்குன்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெட்யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு பாஸ்டில் இருக்கோன்னு வைங்களேன், ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுலேயுமே நம்ம இருந்துகிட்டே இருக்கிறது கூட ஒரு விதமான அடிக்ஷன் தான். அது நம்மளுக்கு ஒரு விதமாக ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். ஸோ எந்த அடிக்ஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர பாருங்கள். ஸோ இதுதான் உங்களோட கார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் அடிக்ஷன் மட்டும் இருக்குது. அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. உங்களோட ஷைனை வந்து ஷோகேஸ் பண்ணுற டைம். ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி மூவ் ஆன் ஆகுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியும் வந்து சூப்பராக வேலை செய்யக்கூடிய நேரம். இது எவ்வளோ ரெசனேட் ஆகுதோ அவ்வளோ தூரம் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகாட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். ஃபோர்ஸ் பண்ணி ரெசனேட் பண்ணிக்காதீங்க. நான் இனிஷியலில் சொன்ன மாதிரி தான் நான் பர்சனல் ரீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் பேஜ் தான். மூன்லைட் டாரோ அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கேன். சேம் கைண்ட் ஆஃப் மெசேஜ் தான் வரும். அதுலேயும் நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணணும், அதில் டிஎம் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.